Competitors, please on your mark. Amma, ayyo. பெரிய சூப்பர்மேன் நினைப்பு. டேய், அவன் டெய்லி பிராக்டிஸ் பண்றான், ஜெயிக்கிறான். உனக்கேடா எரியுது? அம்மா போடா. Get ready. On your mark. Devi, congrats. Thank you. கீர்த்தி தண்ணில நீந்தப்போ வெங்கத்துல செஞ்ச மீன் மாதிரி இருந்தாடா. மீனா முதலையாடா? What a sexy body. டேய், ஒரு நாள் படுக்கறையில இவ கூட பொழுத கழிச்சிட்டா மறுநாள் கல்லறைக்கு போகவே நான் தயார்றான். மடையா, இதுக்கு போய் உயிரை விடுறேங்கிறியே. பணத்தை வாரி விட்டா வசப்படாதவ எவடா இருக்கா? டேய், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லடாவா. அவ எங்க வீட்டு பக்கத்துல தான் கூடியிருக்கா. நல்ல பொண்ணுடா. பத்தினியா இல்லையான்னு இவருதான் சர்டிபிகேட் கொடுக்கணும். ஒரு நல்ல பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறது தப்பு இல்ல. அவ என்ன உன் லவ்வரா? லவ்வரா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் உன் எலும்பை எண்ணி இருப்பேன். மைண்ட் இட். டேய், நம்ம தலைவனை பத்தி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான் பாத்தியா? டேய், அவன் நம்ம ஸ்ரீகாந்துக்கு சொந்த மாமா மகன்டா. இன்னைக்கு அடிச்சுக்குவானுங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவானுங்க. என்னடா? நெவர், இம்பாசிபிள். வீட்டுல அவன் எனக்கு விரோதி, காலேஜ்ல அவன் எனக்கு எதிரி, லைஃப்ல எனக்கு அவன் ரைவல். மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே,
அன்பார்ந்த மாணவ மணிகளே, இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்கிறேன். நமது பாரதியார் கல்லூரி ஆண்டு விழாவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மணிகளுக்கு பரிசுகளை வழங்குமாறு பிரபல தொழிலதிபர் திரு மோகனரங்கம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். meters running race, boys, first prize, Anand. Girls, 100 meters running race, first prize, Devi. Thank you. Swimming, first prize, Devi. Thanks. College championship, boys Anand, girls Devi. Keep it up, my boy. Keep it up. ஸ்ரீகாந்த், நீயும் ஜெயிச்சு உங்க அப்பா கையால பரிசு வாங்கின எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். விளையாட்டுல ஜெயிக்கிறது என்னமா, படிப்புல ஜெயிக்கணும். யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன் பாரு. அப்படி இல்ல என் மீசையில பாதி எடுத்துக்கிறேன். ஸ்ரீகாந்த், ஜெயிக்கிறேன்னு சொல்ல பாரு, தட்ஸ் வெரி குட். ஆனா இந்த மீசை எடுக்கிறேன்னு சொன்னியே, தட்ஸ் வெரி பேட். ஏம்மா, நீ என் கூட பிறந்த தங்கச்சி, உம்மகம் வேற எம்மகம் வேறயா? I'm sorry. அருமையான ஜோடிடா. போய் புரோக்கர் வேலை பாரு. Thank you, sir. Thank you. அடுத்தபடியாக நாம் கல்லூரி சாம்பியன் ஆனந்த் வழங்கும் டிஸ்கோ. Of romantic music, sing it to the beat of June. பருவ துடிகளே, மலர்ந்த மலர்களே, இசையில் இணையவே, எழுந்து வருகவே, வா வா, ஆடி பார்க்கலாம், வா வா, துடிப்பிலே, மலர்ந்த மலர்களே, இசையில் இணையவே, எழுந்து வருகவே. மலர்களே, ஆடி பாடுங்கள், நாடு போற்ற தூய வழியிலே வாழ்ந்து காட்டுங்கள். பாடம் மட்டும் போதாது, பாதை விலகக்கூடாது, கோலம் மாறி போகாது, காலம் முழுதும் போராடு. பருவ துடிப்பிலே, மலர்ந்த மலர்களே, இசையில் இணையவே, எழுந்து வருகவே, வா வா, ஆடி பார்க்கலாம், பாடி பார்க்கலாம். பருவ துடிப்பிலே, மலர்ந்த மலர்களே, இசையில் இணையவே, எழுந்து வருகவே.
வையுங்கள் பாடி பாட்டு பாடும் நெஞ்சிலே ஏக்கம் தீருங்கள் மேடை தன்னில் நாடும் ஆட்டம் எனக்கு தேனாகும் கீதம் ஒன்று உருவாகும் வேதம் எனக்கு அதுவாகும் பருவ துடிப்பிலே மலர்ந்த மலர்களே இசையில் இணையவே எழுந்து வருகவே வா வா ஆடி பார்க்கலாம் வா வா பாடி பார்க்கலாம் பருவ துடிப்பிலே மலர்ந்த மலர்களே இசையில் இணையவே எழுந்து வருகவே இந்த ஜெயிக்கு யாருமே இல்லடி. சும்மா ரெடி. என்ன பெருசா சாப்பிட்டுட்டேன்னு ஒரே புகழ்ந்துகிட்டே இருக்க. தேவி, அடுத்த ஸ்போர்ட்ஸ்ல கூட நீதாண்டி ஃபர்ஸ்ட் வரணும். ஷூர். என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போலாம் வாடி. சாரிடி, எனக்காக அண்ணன் வீட்டுல காத்துட்டு இருப்பாரு. உங்க அண்ணனா? ஆமா. உங்க அண்ணன் இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து காத்துட்டு இருப்பாரா? நோ நோ, அது நடக்கிற காரியமே இல்ல. எங்க அண்ணனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஏய், அந்த ரவுடி இன்ஸ்பெக்டரை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். எல்லாரும் வீடு வந்து சேர்ற நேரத்துல எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பாரு, இல்லன்னா எவன் எலும்பியாவது நொறுக்கிக்கிட்டு இருப்பாரு. எங்கடா பாஸ்? நியூயார்க் மட்காவா, பாம்பே மட்காவா? சொல்லு. சொல்லிடுறேன். யா அல்லாஹ் பர்வர்திகார், ஏழைகளுக்கு நன்மை செய். நீதானே மட்கா மஸ்தான்? ஓ, புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் அசோக். ஆரம்பத்துல செய்யற கெடுபிடி அதிகமா பணம் வேணுங்கிறது அறிகுறி. இன்ஸ்பெக்டர், மஸ்தான் தர்ற மாமூல் 2000 தான். 3 சேர்த்து 5 தர்றேன். வாங்கிட்டு வந்த வழியை பார்த்துட்டு போயிடு. தொகை கொஞ்சம் அதிகம் தான், நமக்குள்ள பகை வேண்டாம். இந்த மஸ்தான் விவகாரம் உனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர்? உன் ஜாதகமே எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர், பாருங்க, இவனுக்கு வேண்டிய சீட்டு மட்டும்தான் இதுல இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற சீட்டு இதுல வராது. எல்லா நம்பரும் இருக்காது. நீங்க இவனை நம்பி பணம் கட்டுறீங்க, உங்களை இவன் மோசம் பண்றான். மஸ்தான், உன் மோசடி தெரிஞ்சு போச்சு. எலும்பு நொறுங்கணும்னு எதிர்பார்க்காத, மரியாதையா ஸ்டேஷனுக்கு நட. இன்ஸ்பெக்டர், என் தொழில தலையிட்டு சொல்ல கொடுக்கிற துணிச்சல் உங்க டிபார்ட்மெண்ட்ல இதுவரை எவனுக்கு இருந்ததில்ல. என்னை எதிர்த்தவன் பிழைச்சு போனதும் இல்ல. இன்ஸ்பெக்டர், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, நீ ஒரு வீரனா இருந்தா, உன் காக்கி சட்டை காட்டி போட்டுட்டு முன்னால வந்து நில்லு.
பக்தான், அல்லாஹ் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால், உண்மையான முசல்மான் ரத்தமும் உடம்பில் ஓடுவதாக இருந்தால், நபியின் வார்த்தைகளை நீ மதிப்பவனாக இருந்தால், விலங்கு நீயே போட்டுக்க. சலாம் இன்ஸ்பெக்டர், சலாம். வந்துட்டேன். அண்ணா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். நான் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டேன், நீ இன்னும் தூங்கிட்டே இருக்கிய. அப்படியா? சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாண்ணா. சீக்கிரம் போண்ணா. குளிக்கணுமா? எந்தன் கண்மணி அன்பு தங்கை நீ, எந்தன் கண்மணி அன்பு தங்கை நீ, பிறப்பால் தமையன் உனக்கு, வளர்ப்பால் மகள் நீ எனக்கு, வருக மகளே. எந்தன் கண்மணி அன்பு தங்கை நீ.
பொன் என்ன பொன்னம்மா என் செல்வம் நீயம்மா உன் பாசம் போதாதா என் நெஞ்சம் ஆராதா முத்து நகையே என் மூன்று தமிழ் சங்கமே வருக மகளே எந்தன் கண்மணி அன்பு தங்கை நீ மாப்பிள்ளை மாலை சூடினார் வாழ்த்துக்கள் ஊரார் பாடினார் மாப்பிள்ளை மாலை சூடினார் வாழ்த்துக்கள் ஊரார் பாடினார் சம்பந்தி தன் வீடு அம்மாவும் தாய் வீடு நீங்காத அன்போடு நீ வாழ்க பல்லாண்டு அண்ணன் தருவேன் என் ஆவியனும் சீதனும் வாழ மகளே எந்தன் கண்மணி அன்பு தங்கை நீ பிறப்பால் தமையன் உனக்கு வளர்ப்பால் மகள் நீ எனக்கு வருக மகளே எந்தன் கண்மணி அன்பு தங்கை நீ ஹாய் தேவி எந்த அழகான பொருளை பார்த்தாலும் உடனே கிளிக் பண்ணலன்னா எனக்கு தூக்கமே வராது. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. அந்த கேமரா போனது கூட எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உனக்கு தெரியாம உன்னை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். பியூட்டிஃபுல் ஃபேஸ். நீ கோவப்படுற போது ரொம்ப அழகா இருக்க. உன் கண்ணு ரெண்டும் காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி சவக்குது. என் கண்ணம் காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கு. என் கை கையா இது குளுக்கோஸ் மாவு வெண்ணெய் கலந்து செஞ்ச மாதிரி இருக்கு. என்ன ஸ்மூத்து என்ன விரிப்பு. என் காலு காலா காலா இது யானை தந்தத்துல கடைஞ்செடுத்த மாதிரி இருக்கு. என் கால்ல இருக்கிற செருப்பு தேவி செருப்பு ஓல்டா இருக்கலாம், அடி போல்டா இருக்கும். Stupid. You stupid. என்ன கலாட்டா? பாருடி, எனக்கு தெரியாம என்ன போட்டோ எடுத்து என் கண் முன்னாலேயே கிஸ் பண்றான். இப்படி ரவுடித்தனம் பண்றது இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது என்ன காலேஜ்ங்கிறது மறந்தா போச்சு. இப்பவே பிரின்சிபால் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றேன். சும்மா இருடி. 5 அடி உயரம் கூட இல்லாம எனக்கு அட்வைஸ் பண்றியா? சும்மா மிரட்டாதடி. பிரின்சிபால் பதவி எங்க அப்பம் போட்ட பிச்சை. சரி, எல்லாரும் முன்னால என்ன அவமானப்படுத்தின உன்ன என்ன செய்கிறேன் பாரு. சரிதான் போடா. ஹாய் ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. I'm sorry. I'm so sorry. பொழுத்து போய் திரிறீங்களா?
செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி என்ன சாரி? உங்க யோகிதையே எப்படிதான்? நோ நோ நோ, கை தவறிடுச்சு. இங்க உனக்கு கை தவறிடுச்சு, அங்க ஒருத்தருக்கு நாக்கு தவறிடுச்சு. போகட்டும் விடுடி. சும்மா இரு. இவங்க எல்லாம் படிக்கிறதுக்கா காலேஜ் வராங்க? காலித்தனம் பண்றதுக்கும் பொண்ணுங்களை கலாட்டா பண்றதுக்கும் வராங்க. எல்லாம் பணத்திமிரு. தேவி போகட்டும் விடுமா, இத போய் பெருசுபடுத்துறியே. எக்ஸ்கியூஸ் மீ தேவி, லைப்ரரியில நடந்தது எதிர்பாராத ஒரு இன்சிடென்ட். அதனால தேவி 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 ப்ளீஸ். மிஸ்டர், ஏன் அனாவசியமா என் பின்னால சுத்துறோம்? ஐ ஹேட் திஸ். நான் வேணும்னே அதையும் செய்யல. இருந்தாலும் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் போயிடுவேன். பிடிவாதம் எனக்கும் இருக்கு. டோன்ட் ஃபாலோ மீ. தேவி தேவி ஆனந்த், வாங்கப்பா. இது நம்ம வீடுப்பா. நீ வந்து என்ன வாங்கங்கற? என்னாச்சுப்பா உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வந்து தேவி லைப்ரரி. தேவி லைப்ரரி? என்னப்பா வளர்ற? அது அம்மா. அம்மாவா? இப்பதான் வந்தியாப்பா? ம் ம். என்னங்க? ஓஹோ, இதான் உங்க அம்மாவா? பரவாயில்லையே, 20 வருஷம் கழிச்சு நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற. என்னங்க நீங்க புள்ள வந்தது வராதமா போய் கிராஸ் பண்ணிட்டு இது என்ன கோர்ட்டா? ம்? பாவம் ராத்திரில இருந்து சாப்பிடவே இல்ல, தலைவலின்னு வேற சொல்லிட்டு இருந்தான். தலைவலியா டாக்டர் போக சொல்லு. நான் சொல்லியாச்சு, அவன் கேட்டா தானே. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் செலவு பண்ணிட்டு. என்னடி இது? உன் பையன் இப்பவே சிக்கனத்தை கடை பிடிக்கிறான். சரி சரி, ராத்திரி வேற சாப்பிடல, தலைவலி, நீங்க இந்த காப்பியாவது சாப்பிடுங்க. நான் எங்கடி தலைவலின்னு சொன்னேன்? அவன் தூக்கி எந்த தலையில போடுற? அவன் தாண்டி தலைவலின்னு சொன்னான். முருகா முருகா, உங்கள்கிட்ட யார் பேசுறாலும் தலைவலி. இப்ப எனக்கு தலைய வலிக்குது. அப்ப நீ குடி. இது வேற வேலை என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, பஞ்சர் ஆயிடுச்சுங்களா? தப்பா நினைக்கலன்னா என் சைக்கிள் நீங்க எடுத்துட்டு போங்க. உங்க சைக்கிள பஞ்சர் பார்த்து நானே போயிட்டு கொண்டு வந்தேன். அவசியம் இல்ல. இதே ஆம்பளை பசங்க சைக்கிளா இருந்தா இப்படி அனுதாபப்படுவீங்களா? ஐ டோன்ட் வாண்ட் யுவர் பிட்டி. ஏய் வாடி. ஏய் மாலா வாடி. தேவி, ரொம்ப தூரம் போகாதீங்க. ஈவினிங் டிஃபன் டிவில தான், சீக்கிரம் வந்துருங்க. ஐயோ ஐயோ. உலக மகா அதிசயப்படாது. மலை மேல மலை ஏறி வருது. கிண்டலா இருக்கா? ஐயா யார் தெரியுமா? இமயமலையிலேயே 2 வாட்டி ஏறி இறங்கிருக்கேன்டா. டேய், அப்ப நீ இப்படி இருந்திருப்ப. இப்பதான் இப்படி இருக்கிறீங்க, யானை மாதிரி. ஏறி இறங்குறேன்னு சொல்லி எங்க உயிரெல்லாம் வாங்காதடா. வாங்கடா. நாம என்ன அங்க இங்க சுத்தமா வந்திருக்கோம்? நாம பிக்னிக் வந்திருக்கிற விஷயமே வேறடா. டேய் தடியா, எல்லாம் ரெடியா? ரெடி தலைவரே. ஏதாவது அப்செட் ஆகி கீழே வந்துட்டேனா தூக்கிட்டு போயிடுங்கடா. மலை மேல கிரேன் வராதுடா, நாங்க தான் தூக்கிட்டு போகணும். டேய் 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 டேய். ஏய் அங்க பாருடி, ரொம்ப அழகா இருக்குல்ல?
என்ன தேவியை காணோம்? பின்னாடி தானே வந்துட்டு இருந்தா, எங்க போனா? அவ அந்த பக்கம் எங்கேயா போயிருப்பா, வா போய் பார்க்கலாம். இவங்க எல்லாம் படிக்கிறதுக்கா காலேஜுக்கு வராங்க? காலித்தனம் பண்றதுக்கும் பொண்ணுங்களை கலாட்டம் பண்றதுக்கும் வராங்க. எல்லாம் பணத்திமிரு. பிடிவாதம் எனக்கும் இருக்கு. டோன்ட் ஃபாலோ மீ. I don't want your pity.
புதுசு புதுசு அனுபவம் எனக்கு இது புதுசு ஆசையில மனசு ஆடி வரும் வயசு உறவுக்குள் உழையிற இரு கிளி வயசும் இளசு புதுசு புதுசு அனுபவம் எனக்கு இது புதுசு ஆசையில மனசு ஆடி வரும் வயசு உறவுக்குள் நுழையிற இரு கிளி வயசும் இளசு இது விரகத்தில் வருகிறதாகம் ராகம் சுகராகம் சுதி சேர்த்தது இருவரின் மோகம் தேவி வந்தாள் சுபயோகத்தில் தவம் செய்தேன் நான் அவள் பாதத்தில் சிறுபூவே தேனே காதல் மானே தழுவ தழுவ நழுவும் இளையரதியே புதுசு புதுசு அனுபவம் எனக்கு இது புதுசு ஆசையில மனசு ஆடி வரும் வயசு உறவுக்குள் உடையிற இரு கிளி வயசும் இளசு ஏக்கம் ஒரு ஏக்கம் அது இளசுகள் உடலை தாக்கும் கேட்கும் சுகம் கேட்கும் மனங்கனவினில் உறவினை சேர்க்கும் காதல் நெஞ்சில் சுமையேற்றாதே காமன் வீசும் கடை தாங்காதே இனி போதும் போதும் பொறுத்தது போதும் இனிக்க இனிக்க இதழை நனைக்க நீ வா புதுசு புதுசு அனுபவம் எனக்கு இது புதுசு ஆசையில மனசு ஆடி வரும் வயசு உறவுக்குள் நுழையிற இரு கிளி வயசும் இளசு புதுசு புதுசு அனுபவம் எனக்கு இது புதுசு ஆசையில மனசு ஆடி வரும் வயசு உறவுக்குள் நுழையிற இரு கிளி வயசும் இளசு எஸ் யுவர் ஆனர், பெற்றோர்கள் இவர்களுடைய திருமணத்திற்கு தடையாக இருந்ததால் இவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் குற்றவாளிகள். இதற்கான சாட்சி இன்ஸ்பெக்டர் அசோக். காரணம் எதுவாக இருந்தாலும் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பது சட்டப்படி பெரும் குற்றமாகும். ஆகவே இந்தியன் பீனல் கோடு 309வது செக்ஷன் படி இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ப்ராசிக்யூஷன் தரப்புல உங்க மேல சுமத்தின குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நாங்க மனப்பூர்வமா காதலிக்கிறது உண்மை. ஏரிக்கிற பக்கமா உலக பழந்தும் உண்மை. பேசிட்டு இருந்தப்ப தவறி தண்ணில விழுந்துட்டேன். இவளை காப்பாத்துறதுக்காக நானும் தண்ணியில குதிச்சேன். எனக்கு நீச்சல் தெரியாது. நாங்க 2 பேருமா சேர்ந்து முழுகிட்டு இருந்தப்போ இன்ஸ்பெக்டர் வந்து எங்களை காப்பாத்தினாங்க. நான் இவங்களை காப்பாத்த முயற்சி பண்ணப்போ எங்களை காப்பாத்த வேணா சாக விடுங்கன்னு சொல்லி என் பிடியில இருந்து தப்பிச்சு மறுபடியும் தண்ணியில விழுந்தாங்க. இப்போ தண்டனைக்கு பயந்து போய் சொல்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? போட்ட கேஸ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார். இன்ஸ்பெக்டர் அசோக், நீங்க இவங்களை காப்பாத்த முயற்சி செஞ்சப்போ எங்களுக்கு வாழ இஷ்டம் இல்ல, சாக விடுங்க அப்படின்னு சொன்னதா சொல்லிருக்கீங்க. இதை நிரூபிக்க உங்ககிட்ட வேற ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? எஸ் யுவர் ஆனர். தவறி போய் விழுந்தா கரைக்கு பக்கமா தான் விழ முடியும். ஆனா நான் இவங்களை பார்த்தது ஏரிக்குள்ள 40 அடி தூரத்துல. இந்த கேஸுக்கு அந்த ஏரி தான் முக்கியமான சாட்சி.
ஆனா அது இங்க கொண்டு வர்ற சக்தி எனக்கு இல்லை. கோர்ட்டார் அவர்கள் வந்து ஒரு முறை அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எஸ், மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் தட். தி கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். வாங்க சார். எஸ், இங்கதான் சார். This is the place. I see. Don't disturb them. ஆனந்த், நான் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டருடைய தங்கச்சி. உங்க அப்பா பெரிய ஜட்ஜ். என்ன மருமகளா ஏத்துக்க அவங்க சம்மதிப்பாங்களா? எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே புள்ள. ரொம்ப நல்லவங்க. என் மேல உயிரே வச்சிருக்காங்க. நம்ம காதலுக்கு தடையாவே இருக்க மாட்டாங்க. ஆனா ஆனா என்ன? உங்க அண்ணனை நினைச்சாதான் பயமா இருக்கு. ரவுடி இன்ஸ்பெக்டர்னு ஊரே பேசுது. எங்க அண்ணன் ரொம்ப தங்கமானவர். எனக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாரு. ஒருவேளை எங்க அப்பா அம்மா உங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா நான் போற இடத்துக்கு நீ வருவியா? நிச்சயமா வருவேன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா கட்டி அணைச்சுக்கிட்டு இந்த ஏரியில விழுந்து செத்து போற நிலைமை ஏற்பட்டா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. நமக்கு யாருமே தடையா இருக்க முடியாது. ஆகாயத்துல ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கி அங்கேயே நிரந்தரமா வாழலாம். தேவி. ஆனந்த், Come on, Inspector. Come on, I say. டேய், பொம்மை கல்யாணம் மாதிரி இருக்குடா. மைனர் கல்யாணம் ஒரு பினாமி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னடா? இது உன் தலையில ஏதாவது இருக்கா? சம்பந்தியில ஒருத்தர் ஜட்ஜ், இன்னொருத்தர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒண்ணு மேஜர். அதனால தான் கல்யாணம் பண்றாங்க. எப்படி இருந்தா என்னடா? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உன் கண்ணத்துல அரைஞ்ச கை இன்னைக்கு அவன் கைய பிடிக்க போகுது. மனசோட மனசா, உடலோட உடலா, உறவாட போகுதுடா. ஓட்டுண்டா. நீதான் சொன்னிய அருமையான ஜோடின்னு. டேய், என்னடா இது திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டேன்? நீ ஆசை வச்சிருந்த கனவு கண்ணிய நம்ம எதிரி நம்ம முன்னாலேயே அபேஸ் பண்ணிட்டான் பாத்தியா? ஏய், சும்மா இருங்கடா. ஆனந்த் என் சொந்த தாய்மாமன் மகன். என்ன ஆமதிச்சு அந்த திமிரு பிடிச்சவள அவனாவது கவர் பண்ணிட்டானே, அதுக்கு நாம அவனை பாராட்டணும். என்னம்மா தேவி, உங்க இஷ்டப்படியா எல்லாத்தையும் சந்தோஷமா முடிச்சு வச்சிட்டோம். இனிமே இந்த ஆறு கோலம் இதெல்லாம் தேடி போக மாட்டீங்களே? இனிமே நீங்க வானம் மேகம் அங்கெல்லாம் போய் சொர்க்கத்தை தேட வேண்டாம், இங்கே ஹாப்பியா இருக்கலாம். வாங்க வாங்க, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதா எங்களோட ஆசை. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஹாப்பி ஹனிமூன். தேங்க் யூ. la la la
குட் மார்னிங் சார். மார்னிங். Bring the suitcase. Excuse me. Yes. I am Anand. I have already booked a room here. Just a minute, please. இவங்களை 104 கூட்டிட்டு போ. ரொம்ப குளிர்ந்து. எல்லாம் வழியில தான். ரூமுக்கு போனா சரியாயிடும். You naughty. பாப்பாவோட பின்னழக பாத்தீங்களா? பார்த்தவன் 25 வருஷத்துக்கு முன்னால என் சம்சாரம் இப்படித்தான் நடப்பா. பழசையே பேசி புதுசா கோட்டை விட்டுடாதீங்க. நாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். சட்டு புட்டுன்னு பேசி பாப்பாவை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன நினைச்சுக்கிட்ட? நானும் தாண்டா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ரூமுக்கு பக்கத்து ரூம் நெருங்கி வந்துட்டோம். வசதியா போச்சு. ஆமா. வரேன் சார். தேங்க்யூ சார். தண்ணீர் கேட்கும் கண்டே தாகம் தணிஞ்சதா கொட்டி கிடக்குது பூரணவு இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு அன்பேரி அதிசய சுரங்கமடி நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமந்திடும் கடப்பாறைய முழியின மாதிரி கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற. நீ பிஸ்கி சாப்பிட்டியா இல்ல விளக்கண்ண சாப்பிட்டியா? கபகபான ராணிய இறக்கேன். 2 பேர் அண்ணா ஆட்டமே இல்ல. ஏன் 5-6 பேர் அண்ணா தான் ஐயாவுக்கு மூடு வருமா? கரெக்ட். அந்த மூதேவிய பாரு, முழி பிதுங்குற மாதிரி குடிச்சிட்டு புடவைய போட்டு ஆவண்டா 30 வருஷத்து பழக்கம். அத போத்திக்கலனா அவனுக்கு தூக்கமே வராது. கன்றாவி கன்றாவி இவனை எல்லாம் கூட்டிட்டு வந்தான் பாரு. யோ என்ன பையன் எந்திரிச்சுட்டான் போல இருக்க. சும்மா படுத்ததுக்கே இப்படி எல்லாம் பேசுறீங்களே. நான் நிரந்தரமா படுத்துட்டா
என்னெல்லாம் பேசுவீங்க? ஒரேடியா ஊதி விடுவோம் சங்க படுறா. அங்க பாருங்கடா. என்ன இவன் கழுத கட்டா குட்டிச்சவருங்கிற மாதிரி சோத்து பக்கம் நிக்கிறான். இல்ல சோத்துக்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மன்மத லீலைய பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. மன்மத லீலையா? உன் மூளையில உதிச்சுதான் இல்லாத பத்தி ஏண்டா பெணாத்துல ஓசியில ஒட்டிக்கிட்டு இருக்கிற பரதேசி பையன் வாடகை கொடுக்கறது நான் தாண்டா முதல்ல பாக்கணும். இத புடி. பின்னால என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா? பாடி பாடி. இப்ப 2 பேரும் தரையில உருண்டுகிட்டு இருக்காங்கோ. இப்போ கட்டில் மேல வந்துட்டாங்கோ. அட மூதேவிகளா, ராத்திரி பூரா இங்கேயே பழியா கடந்திருக்கிறான். எந்திரிங்களா. தூங்குனா தானே எழுந்திருக்கிறதுக்கு. விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருக்கோம். விடியா மூஞ்சிகளா, பாத்ரூம்ல சுடு தண்ணி நின்னுடும் போல இருக்குதே, எந்திரிச்சு போய் குளிங்க. அது வரைக்கும் நான் இங்க இருக்கிறேன். நீ தானே வாழை கொடுக்குற, முதல்ல நீ போய் குளி. எங்க சௌகரியத்துக்கு நாங்க போய் குளிச்சுப்போம். ஆமா, நான் தானே வாடகை கொடுக்கிறேன். அப்ப நானே இதையும். குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி பேட் மார்னிங். இந்த ஹோட்டல்ல தங்கி 48 மணி நேரம் நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். இன்னைக்கு ராத்திரியே விஷயத்தை முடிச்சணும். எஸ், இன்ஸ்பெக்டர் அசோக் ஸ்பீக்கிங். What? Morning, sir. Morning. Good morning, sir. Please sit. Mr. Javagar, தேவி கொலை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? எஸ் சார், சம்பந்தப்பட்டவங்களை கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க் யூ.
இந்த கொலை சம்பந்தப்பட்ட நேரடியான சாட்சி ஆனந்த் மயக்கத்தில் இருக்கிறார். அவருக்கு சுயநினைவு வந்ததும் உண்மையான கொலைகாரன் யாருன்னு நமக்கு சொல்லிடுவார். 10% இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். எஸ். அழாதண்ணி, இந்த மாதிரி சமயத்துலதான் நாம தைரியமா இருக்கணும். போன ஜென்மத்துல எந்த தாயோட ஒரு எளிய மாதிரி நடந்தேன்னு அந்த பாவம் தான் என்ன இந்த வேதனைப்படுத்துது. அப்படியெல்லாம் சொல்லாதண்ணி, நீங்க மனசு அழட்டிக்காத. ஆனந்த் சீக்கிரமா குணமாயிடுவான். என்னை அறியாம யாரோ ஒரு நிர்பராதியை தண்டிச்சிட்டும் போல இருக்கு. அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு. அதுக்காகத்தான் இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்குன்னு நீங்க வேதனைப்படுறதுல அர்த்தமே இல்லை. கட்சி பதவியில் இதெல்லாம் சகஜம். அதுவும் இல்லாம எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனந்துக்கு எந்த கெடுதலும் வராது. தைரியமா இருங்க. அவங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறது ஒரு நாள் கூட பார்க்க எங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஆரம்பத்திலேயே அவங்க வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு. நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அமைதியா இருங்க. தங்கச்சிதான் உங்களுடைய வாழ்வுன்னு நினைச்சிட்டு இருந்தியா அசோ? இதனை எப்படிதான் தாங்கிக்க போறீங்க? நீங்க அனுபவிக்கிற சித்திரவதைக்கு முன்னால நான் ஏமாத்திரம். இதுக்கு காரணமான குற்றவாளிய கண்டுபிடிக்கணுங்கிற வேகம்தான் இப்ப என் மனசுக்குள்ள தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை மாலை சூடினார், வாழ்த்துக்கள் ஊரார் பாடினார். அன்னம் தருவேன் என் ஆவியனும் சீதனும் பாசமலரே. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் செய்யற பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கணுமா? மிஸ்டர் ஜவஹர், எஸ், இந்த கொலை சம்பந்தமா சில பேர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. டிஎஸ்பி கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். உங்க உதவியோட இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன். அந்த சிரமம் நான் உங்களுக்கு வைக்கல. ஏற்கனவே குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கேன். இஸ் இட்? எஸ். வாங்க போகலாம். இவங்க தான் சார். இந்த ஆளு முழிக்கிற மொழியை பார்த்தா பெரிய ஆபீசரா இருப்பார் போல இருக்கு. சார், சார், நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லடா. நாங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம்னு வெளியில தெரிஞ்சா எங்க மானமே போயிடும் சார். உண்டா, அவர் 24 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கிறாரு. அவருக்கு மானமா போச்சு. கம்முனுடா. சார், சத்தியமா இந்த கொலையை நாங்க செய்யல. சிக்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். ஆனா கோழியை கொலை செய்யறத கூட எங்களால தாங்கிக்க முடியாது. எங்களுக்கு ஒரு சின்ன வீக்னஸ். மத்தவங்க ஜாலியா இருக்கிறத பார்க்கணும்னு ஒரு சபலம் மாத்திரம் உண்டு. அதுக்காக எட்டி பார்த்தோம். உள்ள தள்ளிவிட்டார் சார். சோத்துல தொலை போட்டது நான் தான் சார். ஆனா வேற எந்த தப்பும் பண்ணல சார். மன்மத ரகசியத்தை காட்டேன்னு இவன் தான் சார் சொன்னான். பார்த்தா பசி தீரும். பக்கத்திலும் படுக்கறைய பார்க்க சொன்னாலே இந்த படுபாவிதான். ஏண்டா பார்த்துற பானாவளியே திட்டுற? பாத்தீங்களா பாத்தீங்களா, பாக்குறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பல்ட்டி அடிச்சு பச்சோந்தி ஆயிட்டாங்க சார். மறுபடியும் அப்புறம் எதுக்காக நீங்க தான் கொலை பண்ணதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க? கதை சொல்றீங்களா? கதை இல்ல சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டினா எவன் தான் சார் நீட்ட கரதாசில கையெழுத்து போட மாட்டான். தாங்க முடியாம தான் நாங்க ஒத்துக்கிட்டோம் சார். நாங்க புள்ள குட்டிக்காரங்க. வாழ கொலையை தவிர வேற எந்த கொலையுமே எங்களுக்கு தெரியாது இல்லடா. ஆமாடா. ஹலோ, ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன். உங்களுக்கு யாரு வேணும்? கொஞ்சம் இருங்க சார். என் உடம்பு கண்டிஷன் இல்லாத ஒரு உடம்பு. ஐயோ, ஏதோ ஹெல்த்துக்காகத்தான் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அப்படின்னு மலைக்கு மலை தாவிக்கிட்டு இருக்கிறோம் சார். நான் வேளா வேலைக்கு சாப்பிடணும், இல்லைன்னா வவுத்துல புஷ்னு கேஸ் கிளம்பிடும். இந்த லாக்கப்புக்கு வந்ததுல இருந்து எனக்கு வேணுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது சார். சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. வர்றேன். இன்ஸ்பெக்டர்,
இவங்களுக்கு வேணுங்கிறத கொடுங்க. தேங்க்ஸ். அப்பாடா, நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு அவர்தான். ஒருவேளை அவருக்கும் கேஸ் ட்ரபிளா இருக்குமோ? எஸ், இன்ஸ்பெக்டர் அசோக் ஸ்பீக்கிங். ஓகே, I'll come and collect it. மிஸ்டர் அசோக், தேவியை கொலை செஞ்சவங்க 2 பேருக்கு மேற்பட்டவர்களா தான் இருக்கணும். தேவியுடைய கை விரல் நகை இடுக்குகள்ல வெவ்வேறு குரூப் ரத்த கரைகள் படிஞ்சிருந்தது. சோ இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது தேவியை கொலை செஞ்சவங்க 20 to 23 வயசுக்கு உட்பட்டவர்களா தான் இருக்கணும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். தேங்க்யூ. நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஆனந்துக்கு அப்படியே தான் இருக்கு. ஆனா தேவி கேஸ்ல ஒரு புது திருப்பம். என்னது? தேவியை கொலை செஞ்சவங்க வயசு 20 to 23 இருக்கும்னு போஸ்ட்மார்டம் செஞ்ச டாக்டர் ஆதாரத்தோட சொல்றாரு. அப்படியா? எஸ். யாரோ ரொம்ப நாளா தேவி மேல கண்ணு வச்சு பலாத்காரம் பண்ணிருக்கணும். அதுல அவ செத்துருக்கணும். அவளுக்கு யாரு விரோதியா இருந்தாங்கன்னு தான் தெரியல. சும்மா இருடே. 5 அடி உயரம் கூட இல்லாம எனக்கு அட்வைஸ் பண்றியா? சும்மா மிரட்டாதடி. பிரின்சிபால் பதவி எங்க அப்பா போட்ட பிச்சை. தேவி, எல்லார் முன்னாலே என்ன அவமானப்படுத்தின ஒன்ன என்ன செய்யற பாரு. எங்க காலேஜில் ஸ்ரீகாந்த் ஒரு ரோடி படிச்சான். அவன் கோடீஸ்வரர் மோகன ரங்கத்தோட மகன். எஸ், ஆனந்துக்கு அத்தை மகன். அவன் கூட ஒரு ரவுடி கூட்டமே இருக்கு. ஒரு நாள் அவன் நம்ம தேவி கலாட்டா பண்ணி கன்னத்துல அறை வாங்கினான். உன்னை என்ன செய்யறேன் பாருன்னு ஆத்திரத்தோட சேலஞ்ச் பண்ணிட்டு போனான். இது ஏமா நீ முன்னாடி அவர்கிட்ட சொல்லல? இவர் ஒரு முன்கோபக்காரங்கிறதுனால தேவிதான் இதை இவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாப்பா.
போதும் இளமாவை நினைத்தால் சிலர் வாழ்வே மாறும் உன் தேவை முடிந்தால் எனக்கு அதுவே போதும் அளவுள்ள ஆசை ஈடேறும் இந்நாளே நல்ல நாளே யார் எவரோ அவர் பேர் எதுவோ அதை நான் அறிவேன் இந்த நாள் என் கையில் பெண் தலையில் உலகம் கொள்ளலாம் யார் எவரோ பேர் எதுவோ அதை நான் அறிவேன் இந்த நாள் என் கையில் பெண் தலையில் உலகம் கொள்ளலாம் யார் எவரோ அவர் பேர் எதுவோ அதை நான் அறிவேன் இந்த நாள். தேங்க்யூ ஆமாம் சார். தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் அசோக், நீங்க கொடுத்த ரத்த துளிகளும் தேவியின் கைவிரல் நகங்கள்ல இருந்த ரத்த துளிகளும் ஒரே குரூப் தான். சோ இவங்க தான் இந்த கொலையை செய்திருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த போட்டோல இருக்கிற 4 பேரும் இங்க தங்கி இருந்தாங்களா? ஆமா சார். ரூம் நம்பர் 116ல தங்கி இருந்தாங்க. ரூம் நம்பர் 102க்கு பில் போடுங்க சார். ஏய், நீங்க என்ன பண்ற? ரூம் பாய் சார். இந்த போட்டோல இருக்கிற 4 பேரையும் உனக்கு அடையாளம் தெரியுதா? தெரியும் சார். இந்த 4 பேரும் விஸ்கி சாப்பிட்டு போதை ஏறாம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. நான் தான் சாரா வாங்கி கொடுத்தேன். ஓஹோ, இன்ஸ்பெக்டர். எஸ் சார். இவன் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுங்க. மிஸ்டர், வாட்ஸ் யுவர் நேம்? ரமேஷ். மிஸ்டர் ரமேஷ், உங்க ஸ்டேட்மெண்ட்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை நீங்க அப்படியே கோர்ட்ல வந்து சொல்லணும். கண்டிப்பா வந்து சொல்லுவேன். ஓகே. இன்ஸ்பெக்டர், வாங்க போலாம். வணக்கம் சார். எது கூப்பிட்டீங்க? வேலூர் ஜெயிலுக்கு மாத்த போறீங்களா? வேண்டாங்க, ஏதோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நாம பழகிட்டோம். ஸ்டாப் இட். இப்போ உங்களை விடுதலை செய்யறோம். ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப நாங்க வர்றோம் சார். உண்டா, இது போலீஸ் ஸ்டேஷன். வர்றோம்னு சொல்லாத. அப்ப நாங்க போயிட்டு வர்றோம் சார். போங்கடா. இந்த 4 பேரும் ரூம் நம்பர் 116ல தங்கி இருந்தாங்கன்னு நீங்க கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன் சார். என்னைக்குன்னு சொல்லுங்க, அன்னைக்கு வந்து உழுந்துடுறோம். இந்த 4 மூதேவி மூஞ்சிய பார்க்கும் போதே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்னு. நடந்துருச்சு. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். இனிமே இந்த மாதிரி எட்டி பாக்குற வேலையை வச்சுக்க மாட்டீங்களே? சத்தியமா எட்டி பார்க்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல? தேவி கொலை சம்பந்தமா உங்க மகனை விசாரிக்கணும். ஸ்ரீகாந்த் வீட்டுல இருக்கானா? அந்த கொலைக்கும் ஸ்ரீகாந்துக்கு என்ன சம்பந்தம்? ஸ்ரீகாந்த், தேவி, ஆனந்த் இவங்க எல்லாரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. ஸ்ரீகாந்தோட பேசினா கொலைகாரங்களை கண்டுபிடிக்க வழி கிடைக்கலாம். சரி வாங்க. இங்கே இருங்க. ராமா ராமா, படுக்க போற நேரத்துல பால் சாப்பிடு, பாழா போன விஸ்கி சாப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். பாலை சாப்பிட்டா போதை ஏறாதுமா. கண்ணுல படுற பெண்களை கற்பழிச்சு கொலை செய்ய மனசும் வராதே. என்ன இன்ஸ்பெக்டர், என் மகன் தான் கொலைகாரங்கிற மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க இன்ஸ்பெக்டர். நான் கோடீஸ்வர மகன். பாலுக்கு பதிலா ஃபாரின் விஸ்கி தான் சாப்பிடுவேன். இன்ஸ்பெக்டர், காக்கி சட்டைய போட்டாலே ஒரு போதை வரும். போதா குறைக்கு கள்ளச்சாராயத்தையும் குடிச்சிட்டு வழி தவறி எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. எஸ், காக்கி சட்டைக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கிற கனெக்ஷனே வேற. மிஸ்டர், நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் அன்னைக்கு வெல்கம் ஹோட்டல்ல விஸ்கிய குடிச்சும் தெரியறாம கள்ளச்சாராயத்தை வாங்கி சாப்பிட்டீங்களே, அந்த போதை இறக்கத்தான் வந்திருக்கேன் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? என் மகன் தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் வேணுமா? இவன் செஞ்ச இம்சைகளை தாங்க முடியாம தன்னை காப்பாத்திக்க தேவி இவனை கடிச்சு பிராண காயங்கதான்
என்னால கோர்ட்ல நிரூபிக்க முடியும். இது போதுமா? இன்ஸ்பெக்டர், நான் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மோகனரங்கத்தோட மகன். என்ன அரெஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல யோசனை செய்யுங்க. Shut up! நான் எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், come on. Get out! இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். You damn it! இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் நான் சொல்றது கேளுங்க. என் மகனை விட்டுடுங்க. ஐயோ அவனை ஒண்ணும் செய்யாதீங்க ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். போட்டு வலுங்க. இப்போ என் புள்ள கைக்கு விலங்கு போட்ட நீங்க நாளைக்கு வருத்தப்படுவீங்க. இன்ஸ்பெக்டர், உங்க சாப்பாட்டுல நீங்களே மண்ணள்ளி போட்டுக்க போறீங்க. நீங்க பணக்காரங்க. ஏழைங்க வாயில நீங்க அள்ளி போட்ட மண்ணுதான் இந்த பங்களாவுல வைரமும் தங்கமுமா நிறைஞ்சிருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இல்லாட்டாலும் இன்னொரு நாள் உங்க மக வாயில மண்ணு விழத்தான் போகுது. சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. மைண்ட் இட் திருமதி மோகனரங்கம், மைண்ட் இட். கம் ஆன். ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த். உன் கையில சக்தி உள்ள வரைக்கும் என்ன அடி. இன்ஸ்பெக்டர், உலகத்து எந்த மூலையில இருந்தாலும் எங்க அப்பா நாளைக்கு இங்க வந்துருவாரு. அதுக்கப்புறம் நீயே லாக்கப்ப திறந்து எனக்கு சல்யூட் அடிக்க போற. சட்டம் பெருசா ஒப்பம் பெருசா? இஸ் நத்திங் பிஃபோர் லா. சொல்லு, தேவியை கொலை செஞ்சது யாரு? தெரியாது. தெரியாது. உண்மையை சொல்லு, தேவியை கொலை செஞ்சது யாரு? தெரியாது. நீயாவது சொல்லு, தேவியை கொலை செஞ்சது யாரு? தெரியாது. தெரியாது. தெரியாது நான் சொல்றேன். இன்ஸ்பெக்டர், எங்களை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நல்லா அடிங்க. ஆனா எங்களை கொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. போலீஸ் யாரும் கொலைகாரங்க இல்லை. கொலை செஞ்சவங்க இருந்து உண்மையை வரவழைச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க பாடுபடுற சமூக தொண்டர்கள். சொல்லிடுறேன் சார், உண்மை சொல்லிடுறேன் சார். பொய்ய உண்மைன்னு சொல்லி இன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா நாளைக்கு என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. கான்ஸ்டபிள், இவங்களை லாக்கப்ல போடு. சிலா tell me. Come on, tell me. சார், தொண்டை அடைக்குது சார். ஒரு கிளாஸ் தண்ணி தாங்க சார். கான்ஸ்டபிள், இவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. இந்த பாரு, அவங்க மிரட்டலுக்கு நீ பயப்பட வேண்டாம். தேவி கொலையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ எதையெல்லாம் பார்த்த? அவ எப்படி இறந்தா? எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லிரு. உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. Come on, tell me. ஹரி, ஹரி, இப்ப சொல்லு. ஆனந்தும் தேவியும் ஹனிமூன் போறது, வெல்கம் ஹோட்டல்ல தங்குறது எல்லாமே முன்னாடி ஸ்ரீகாந்துக்கு தெரியும். ரொம்ப நாளாவே ஸ்ரீகாந்துக்கு தேவி மேல ஒரு கண்ணு. எங்களையும் கூப்பிட்டான். நாங்களும் அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு போய் அதே ஹோட்டல்ல தங்கணும். அங்க ஆனந்த், போதும் வாங்க, காஃபி ஆறிட்டு போகுது. காஃபி கப்ல இருக்கு, என் முகத்துல இல்ல. சாப்பிடுங்க. ஆமா, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்னு கேட்டேன். எல்லாம் ரூம்ல தான். யூ நாட்டி. ரூம்ல இருக்கத்தான் நம்ம ஓட்டிக்கு வந்தோமா? வேற எதுக்கு? நிறுத்து நிறுத்து நிறுத்து. உன்னை வெளியில தானே கூட்டிட்டு போனோம். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஓகே, தேங்க்யூ. அவங்க பின்னாடியே போய் சமயம் வரும்போது காரியத்தை முடிச்சிட வேண்டியதுதான். ஸ்ரீகாந்த், இந்த மாதிரி கெட்டனத்தோட இங்க வரப்போறேன் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்டா. எனக்கு பயமா இருக்குடா. நான் இப்பயே ஊருக்கு போறேன்டா. தடிப்பையில கூடவே இருந்துட்டு
பாதியில் இப்படி கைட்டிக்க பாக்குறியடா உன்னை கொண்டு வை. சும்மா இருந்தா நம்ம சண்டை போடுவா இங்க வந்திருக்கோம். நான் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பயமும் வேண்டாம். ஊருக்கு போறான், ஊருக்கு நல்லதா. என் நெஞ்சில் பள்ளி கொண்ட மானே மானே, என்றென்றும் உந்தன் சொந்தம் நானே நானே. என் நெஞ்சில் பள்ளி கொண்ட மானே மானே, என்றென்றும் உந்தன் சொந்தம் நானே நானே. என் அன்பே என்னென்றேன் நீ எந்தன் பொன்னென்றேன், என் ஆசை காதல் பெண்ணென்றே. உன்னெஞ்சில் பள்ளி கொண்ட மானே மானே, என்றென்றும் உந்தன் சொந்தம் நானே நானே. இது காமன் நாணை மயிலே மார்பில் நீவா. நெஞ்சில் பள்ளி கொண்ட மானே மானே, என்றென்றும் உந்தன் சொந்தம் நானே நானே. என் அன்பே என் நெஞ்சே, நீ எந்தன் பொன்னெஞ்சே, உன் ஆசை காதல் பெண்ணென்றேன். உன் நெஞ்சில் பள்ளி கொண்ட மானே மானே, என்றென்றும் உந்தன் சொந்தம் நானே நானே. நீ இந்த கண்ணன் கண்ட ராதை, நீ சொல்லும் சொல்லே காதல் கீதை. என் ஆசை திருமேனி, இசை பாடு புது தோணி. இது மாலை நேரம், அருகே வா, அன்பே நீ வா. என் நெஞ்சில் பள்ளி கொண்ட மானே மானே, என்றென்றும் உந்தன் சொந்தம் நானே நானே. என் அன்பே என் நெஞ்சே நீ எந்தன் பொன்னெஞ்சே, என் ஆசை காதல் பெண்ணென்றே. உன் நெஞ்சில் பள்ளி கொண்ட மானே மானே. என்றென்றும் உந்தன் சொந்தம் நானே நானே. வாங்க வாங்க வாங்க. நீ இங்கே இரு, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். சரிங்க.
ப்ளீஸ் என்ன விட்டுடு. வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ப்ளீஸ் வேண்டாம், வேண்டாம். வேணாண்டா வேணாண்டா. தேவி தேவி ஐயோ.
பாவீங்களா, அநியாயமா கொண்டுட்டீங்களா? தாமு, எங்களோட சேர்ந்து நீயே வந்திருக்க. இங்க நடந்ததை பத்தி வெளியில மூச்சு விட்ட அப்புறம் உன்னை எங்களோட சேர்த்து உள்ள தள்ளிடுவாங்க. இதுதான் சார் நடந்தது. அந்த போட்மேன் பேர் என்ன? ரங்கன் சார். ரங்கன். ஓகே. ஏய் தாமு. கான்ஸ்டபிள். சார் சார் சார், இவனை அந்த செல்ல போடு. போய் சொல்லிட்டியாடா தடிப்பாயில உன்ன. வாங்க. வணக்கம். உன் வணக்கத்தையோ வரவேற்பையோ எதிர்பார்த்து நான் இங்க வரல. ஒரு முக்கியமான விவகாரத்தை முடிச்சிட்டு போகலாம்னு தான் வந்திருக்கேன். நீங்க வந்திருக்கிறது என் வீட்டுக்கு வரவேற்பு கொடுக்கறதுன்னா அத மரியாதையோட ஏத்துக்கிற பண்பு இல்லாத உங்ககிட்ட எனக்கு என்ன விவகாரம்? மிஸ்டர் அசோக், என்ன பண்பில்லாதவன் சொல்லு, படிப்பறிவே இல்லாதவன் சொல்லு, பட் பணம் இருக்கிறவன். நான் ஊர்ல இல்லாத சமயத்துல என் பங்களாக்குள்ள நுழைஞ்சு என் மகனையே அரெஸ்ட் பண்ணிருக்கிறேன். இன்ஸ்பெக்டர், உன் துணிச்சல நான் ரொம்ப பாராட்டுறேன். பாராட்டுக்கு தேங்க்ஸ். உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க என் வீட்டுக்கு வந்து என்ன பார்க்க நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு வெக்கமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. மந்திரி, எம்பி, எம்எல்ஏ இவங்க எல்லாம் உங்க சின்ன பாக்கெட்ல சிக்கி இருக்கிறத நினைச்சா சிரிப்பு வருது. பட் என் கடமையில குறுக்கிட்டு சட்டத்துக்கு எதிரியாயிட்ட ஒரு பணக்காரனுடைய திமிர அடக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு சந்தோஷமாவே இருக்கு. ரியலி ஐ அம் ஹாப்பி. இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி சந்தோஷத்துல கிடைக்கிற சுகமும் சொற்பம், ஆயுசும் அற்பம். எது எப்படியோ அக்கிரமத்துக்கு விரோதமா எதிர்நீச்சல் போடுற வைர நெஞ்சம் எனக்கு இருக்கு மிஸ்டர் மோகனரங்கம். வைர நெஞ்சம். படிச்சிட்டு பேசினா மேதேன் பாராட்டலாம், குடிச்சிட்டு பேசினா போதேன் பொறுத்துக்கலாம். ஆனா நீ புரியாம பேச. எதிர்நீச்சல் போடணுங்கிற எண்ணம் எல்லா பயலுக்கும் இருக்கணும். ஆனா நான் செத்தாலும் பரவாயில்ல, சேர்த்தல் நினைச்சு நடிப்பேங்கிறது இருக்கே, அது வைர நெஞ்சம் இல்ல, படிக்கட்ட முட்டாள்தனம். பார்த்தா பாவமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், உன் சர்வீஸ் பூரா நீ தேடி தேடி அலைஞ்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் சம்பாதிக்க முடியாத பணம் உன் வீடு தேடி வந்திருக்கிற பாக்கியலட்சுமி. வாங்கிக்க. என் பையன் அறியாத்தனமா பெரியாத்தனத்துல செஞ்சிருப்பான். கேஸ வாபஸ் வாங்கிக்க. என்ன யோசிக்கிற? இந்த பணம் பத்தாத, இன்னும் எவ்வளவு வேணும்? பதவி உயர்வு வேணுமா? ஒரே ஒரு ட்ரங்க் கால். ட்ரங்க் கால் என்ன, லோக்கல் கால்லயே உன் டிபார்ட்மெண்ட்லயே சுப்பீரியர் போஸ்ட் வாங்கி தரேன். என்ன சொல்ற? இதுல எவ்வளவு இருக்கு? 5 lakhs. நான் கேஸ வாபஸ் வாங்கி உங்க மகனை விடுதலை செஞ்சா இன்னும் எவ்வளவு தர முடியும்? இன்னும் 5 லட்சம் ரூபாய். 10 லட்சம். ஏன் எவ்வளவு கேட்டாலும் தரேன். விடுதலை செய்யறேன். ஆனா அதுக்கு பணம் தேவையில்லை. செத்து போன என் தங்கச்சி உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா மிஸ்டர் மோகனரங்கம்? முடியாது மிஸ்டர் மோகனரங்கம். லஞ்சம் கொடுக்கிற முயற்சியில மறுபடியும் ஈடுபட்டா உங்க மகனோட சேர்ந்து நீங்களும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். இன்ஸ்பெக்டர், என் பணத்தை அலட்சியப்படுத்தின ஆள் நீதான். அதே பணம் உன்னை எப்படியெல்லாம் அலக்கழிக்க போகுது, ஆட்டி படைக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. மிஸ்டர் மோகனரங்கம், ஒருவேளை சட்டமும் நியாயமும் உன் பணத்துக்கு முன்னால தலகுனிகிற காலம் வந்தா நானே பொங்கி எழுந்து உன் மகனுக்கு தண்டனை கொடுப்பேன். அதுக்கப்புறம்
இந்த கைகள் கம்பி எண்ணினாலும் பரவாயில்லை. Now, get out. Get out. Stupid. உழைக்க தெரியாத போலீஸ்கார். நீதான் ரங்கனா? ஆமா சார். இந்த போட்டோல இருக்கிற 4 பேர் உனக்கு தெரியுமா? சரி சார், அவங்க தான் ஒரு 4 பேரை என் போட்டை புக் பண்ணி வச்சிருந்தாங்க சார். அப்புறம் என்ன நடந்துச்சு? அன்னைக்கு அவங்க இறங்கி போன கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்டுச்சு சார். நான் ஓடி போய் பார்த்தேன். அவங்க திரும்பி வந்தப்போ, என்னங்க இது அலங்கோலம்? உடம்பெல்லாம் ரத்தம், சட்டை வேற கசங்கி இருக்கு. அங்க ஒரு பொண்ணு அலற சத்தம் வேற கேட்டுச்சு. அது ஒண்ணும் இல்ல, ஒரு கரடி துரத்துச்சு. அதோட சண்டை போட்டதுல நானே ஒரு கரடி, எங்கிட்டே கரடி விடுறீங்களா? நான் தான் பார்த்ததே எல்லாத்தையும். இந்தா, இத வச்சுக்க. ஆனா விஷயத்தை மட்டும் வெளியில சொல்லிடாத. இத பாரு, இப்ப நீ சொன்னதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லணும். ஓகே? சரிங்க. இன்ஸ்பெக்டர், லெட்ஸ் கோ. வணக்கம் சார். ஸ்ரீகாந்த் சாருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஓ, பணக்கார வீட்டு பிள்ளைக்கு ஹை கிளாஸ் சாப்பாடு வந்திருக்கா? கான்ஸ்டபிள், போடுறா, சாப்பிடு. ஸ்ரீகாந்த், நம்ம லாக்அப்ல இருந்தாலும் ராயல் சாப்பாடுறா நமக்கு. எங்க அப்பா என்ன சாதாரண ஆளா? மோஸ்ட் இன்ஃபுளுயன்ஷியல் பர்சன் மோகன ரங்கம். சாப்பிடுறா. தேங்க்யூ டாடி. பெரியசாமி, லாக்அப் ரூம்ல ஒரே கலாட்டா அவருக்கு என்னன்னு பாரியா? பெரிய சொல்லையா போச்சு. சார், இன்ஸ்பெக்டர் உண்மையை சொல்ல போறேன்னு சொன்ன சார். 2 பேரும் சேர்ந்து நான் அடிச்ச கொல்லுவாங்க போல சார். என்னையா வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட திமிரா? இவன் அந்த தடிய ரூம்ல படியா? டேய், நீ மட்டும் வெளியே வாடா. போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்ச உன்னை கொன்னுடுவேன். பாத்தீங்களா சார்? சரியா? நாள் முழுக்க இவங்களோட ஒரே தொல்லையா போச்சு. கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க முடியல. ஒரு பாட்டு கேட்போம். அண்ணி, நான் வரேன். என்னம்மா அவசரம்? என் மகனை லாக்கப்ல வச்ச இந்த புண்ணியவா முகத்துல முழுக்க எனக்கு இஷ்டம் இல்ல. நான் வரேன். இந்த டியூபை யார் எடுத்தது? தெரியலையே. ஐயோ, You may proceed. Thank you. நீங்களும் உங்க
உங்க கூட்டாளிகளும் நவம்பர் 10ஆம் தேதி ஊட்டியில் இருக்கிற வெல்கம் ஹோட்டல்ல தங்கி இருந்தது உண்மைதானே? ஆமாங்க. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். அதே தேதியில அதே ஹோட்டல்ல இந்த போட்டோல இருக்கிற தேவியும் ஆனந்தும் தங்கி இருந்ததை நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம் சார். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் ஆல்சோ. இப்ப இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல இருக்கிற ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி, தாமோதரன் இந்த 4 பேரும் அப்ப அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்ததை நீங்க பாத்தீங்களா? பார்க்கல சார். இவங்களை எங்களுக்கு தெரியாது சார். இவங்களை இப்பதான் முதல்ல இங்க பாக்குறோம். ஆமா சார். போய் யுவர் ஆனர், இவங்க 4 பேரும் தங்களுடைய முதல் ஸ்டேட்மெண்ட்ல அவங்கள பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஆர்டர், ஆர்டர். சாரி. அது சார். That's all, Your Honor. Mr. Prosecutor. எஸ் யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர் அசோக்கின் ஸ்டேட்மெண்ட் படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி மற்றும் தாமோதரன் இவங்களை நவம்பர் 10ஆம் தேதி ஊட்டி வெல்கம் ஹோட்டல்ல பார்த்ததா நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? கேட்க மாட்டீங்க நீங்க. லாக்கப்ல நாங்க செத்திருந்தா இந்நேரம் கோர்ட்ல நிக்க மாட்டோம். அவ்வளவு இம்சப்படுத்திட்டான்வா. அடின்னா அடி, உங்க வீட்டு அடி இல்ல, எங்க வீட்டு அடி இல்ல, பின்னி விட்டான்வா. ஐயோ, அப்பா, அம்மா. உயிருக்கு பயந்துதான் அவனுங்க சொல்றதுக்கெல்லாம் ஜால்ரா போட்டு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்த போட்டோம். இப்ப ஜட்ஜ் ஐயா இருக்கிற தைரியத்துல உண்மையை சொல்றேன். That's all, Your Honor. ஏங்க, அப்ப நாங்க ஊருக்கு போலாமா? அங்க போய் உட்காருங்க. சரி. வணக்கம் ஐயா. வணக்கம். யுவர் ஆனர். அடுத்தபடியாக போட்மேன் ரங்கன். குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவங்களை இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கிறியா? பார்த்த மாதிரி தெரியல சார். தினசரி என் போட்ல எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்க. எல்லாரும் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும்? கசங்கி போன சட்டை, உடம்பெல்லாம் ரத்த காயம், இப்படி நீ அவங்கள பார்த்ததாகவும் விஷயத்தை வெளியில விடாம இருக்கிறதுக்காக அவங்க உனக்கு பணம் கொடுத்ததாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கியே, அது எப்படி? நாங்க ஏழைங்க சார். காக்கி சட்டை போட்டுக்கிட்டு ஒண்ணு மிரட்டினா நாங்க வேற என்ன சார் சொல்றது? என்னடா, நாம லஞ்சம் வாங்கின சமாச்சாரம் எங்க வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. எதையாவது உளறி குட்டி நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. வாய காவாம திறக்காத. கருப்பு கோட்டுக்கிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல நம்ம 4 பேரையும் கைமா பண்ணி விடுவாரு. Your Honor, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சிகளான வெல்கம் ஹோட்டல் தொழிலாளர்கள், பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் மற்றும் படகோட்டி ரங்கன், இதர பிரமுகர்களாகிய சுந்தரம், முத்து, தேசிகன் இவர்களுடைய சாட்சியங்களை கேட்டீர்கள். யுவர் ஆனர், போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி மற்றும் லாக்கப்பில் மரணமடைந்த தாமோதரன் இந்த 4வரும் ஊட்டியில் தேவி கொலை செய்யப்பட்ட அதே தினத்தில் இந்த ஊரில் தான் இருந்தார்கள் என்று சத்தியம் செய்து சொல்லப்பட்ட வாக்குமூலங்களையும் அதற்கான ஆதாரங்களையும் கனம் கோட்டார் அவர்கள் பரிசீலனை செய்தீர்கள். ஊட்டியில் கொலை செய்யப்பட்ட தேவியின் கைவிரல் நகைச்சந்துக்களில் ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவர்களின் ரத்தக்கரை இருந்தது என்று சொல்வது அப்பட்டமான கற்பனை கதை. யுவர் ஆனர், இவற்றையெல்லாம் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வசதி படைத்த ஒரு குடும்பத்தின் மீது ஏற்பட்ட வயிற்றெரிச்சல் காரணமாக அவர்களுடைய கௌரவத்துக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் யாரோ செய்த சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாக புலனாகிறது. ஆகவே கனம் கோட்டார் அவர்கள் எனது கட்சிக்காரர்களாகிய ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவர்களை விடுதலை செய்யுமாறு கேட்டுக் கொடுத்தேன். இந்தியன் பீனல் கோடு 302வது செக்ஷன் படி குற்றம் சாட்டப்பட்டவர்களான ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி மற்றும் தாமோதரன் ஆகிய 4வரும் தேவியை மானபங்கம் செய்து கொலை செய்தார்கள் என்றும் ஆனந்தின் மரணத்திற்கு இவர்கள்தான் காரணமாக இருந்தார்கள் என்றும் இந்த நீதிமன்றத்தில் பதிவான கேஸை தகுந்த நேரடி அல்லது மறைமுகமான சாட்சியங்களுடன் நிரூபிக்க பிராசிகியூஷன் தரப்பினரால் முடியவில்லை என்று சொல்ல வேண்டியதிருக்கிறது. மேலும் தேவி கொலை செய்யப்பட்ட தினத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 4வரும் அந்த ஊரில் அதே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார்கள் என்பதற்கோ தேவியை கற்பழித்து கொன்றார்கள் என்பதற்கோ எந்த விதமான சாட்சியங்களோ ஆதாரங்களோ காட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. எனவே குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவர்களை நிரபராதிகள் என முடிவு செய்து விடுதலை செய்கிறேன்.
எக்ஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் அசோக், அன்னைக்கு உன் வீடு தேடி வந்த அதிர்ஷ்டலட்சுமியை உதாசீனப்படுத்தின, என்ன அவமானப்படுத்தின, பெட்டி நிறைய கொடுத்த பணத்தை தட்டி விட்ட நீ இனிமே பிளாட்ஃபார்மா அலையணும். அசோக், நியாயம் நியாயம்னு நாயா அலைஞ்ச உன்னை நிர்கதி ஆக்கிட்டேன். என் மகனை நிரபராதி ஆக்கிட்டேன். மாஜி இன்ஸ்பெக்டர், உன் சட்டம் நியாயம் எல்லாமே என் பணத்துக்கு முன்னாடி தூசு தூசு. இதுல நீயும் ஜெயிக்கல, உன் நியாயமும் ஜெயிக்கல. ஜெயிச்சது நானும் என்னோட பணமும் தான். வரட்டுமா? தேவி, உன்னை மருமகளா ஏத்துக்கிட்ட ஒரு உண்மையான நீதிபதி, சட்டத்தை பாதுகாக்க கடமையே தெய்வமா மதிச்ச ஒரு இன்ஸ்பெக்டர், எங்க 2 பேருக்குமே நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கலம்மா தேவி, நியாயம் கிடைக்கலம்மா, நியாயம் கிடைக்கல. நியாயம் எங்க இருக்கு அசோக்? அது என்னைக்கோ என் பணத்தோட சன்னதிக்கு வர மறுத்த நீ நியாயத்தின் சமாதிக்கு போய்கிட்டே இருக்கிற. புதஞ்சி அழுகி போற நியாயத்தை தோண்டி பார்க்க போறியா அசோக்? முடியாது அசோக், முடியாது. என்னப்பா விடிஞ்சது விடியாதமா விஷ்டிக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டீங்க? பின்ன கோடீஸ்வரன் கொடுத்த பணம் நல்ல காரியத்துக்கா பயன்படும்? உழைச்சி சம்பாதிச்சாலே உருப்படியா நிக்க மாட்டேங்குது. இது பொய் சாட்சி சொல்லி வந்த பணம், கையில வச்சுக்கப்படாது, குடிச்சு தீத்துணும். தண்ணியா போட்டு அடிச்சு விடுங்கடா. குடி. லெட்டர் என்ன? இந்த ஹோட்டல்ல ராஜாவே வந்து லெட்டர் கொடுத்துட்டு போறாரு. அடுத்த பொய் சாட்சிக்கு ஆப்பறம். இதை யாரு எழுதியிருப்பாங்க? ஒருவேளை நம்ம பொண்டாட்டி எழுதி இருப்பாங்க. உன் பொண்டாட்டி எனக்கு ஏன் எழுதணும்? இந்த யார் பொண்டாட்டி யாருக்கு எழுதினா நீயா படிச்சு பாரியா? அடிய ஆஹா, மாட்டிக்கிட்டோமா? மாட்டிக்கிட்டான். யாரு? அட்வான்ஸோட கழிச்சு விட்டுட்டானே நினைச்சேன். இப்ப அந்த கோடீஸ்வரன் நம்ம எல்லாரையும் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கான். பார்ட்டியில அல்லகோல படுத்தி விடுவான். ஏத்துக்குங்கடா. சூரியன் ஏறுது, நமக்கு ஏறல. என்ன விஷயம்? லெட்டர்ல ஒரு பணக்காரரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுக்கு என்னையும் கூப்பிட்டு இருக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நம்ம போட்டோ கொஞ்சம் பாத்துக்க. சரி போய் சீக்கிரமா போடுறேன். ஹலோ, ஸ்ரீகாந்த், போன் ஃபார் யூ. ஹலோ ஸ்ரீகாந்த், என்னது? அப்படியா? எங்க? என்னடா, எங்க அப்பா அம்மா போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? வாங்கடா. என்னடா அது? யாரையும் காணோம். அதானே
சின்னஞ்சிறுசுகளை வேடிக்கை பார்த்தீங்க. அவங்கள சித்திரவதை பண்ணி சாகடிச்ச இந்த காலி பசங்களையும் காப்பாத்துனீங்க. அன்னைக்கு நியாயத்தை கொலை செஞ்சு நீதியின் கண்ணுல மண்ணை போட்டு பொய் சாட்சி சொல்லி பணத்தை எந்த கைகள் வாங்குச்சோ அதே கைகள் இன்னைக்கு இந்த பாவிகளை கொல்லணும். இவங்களை புதைக்க மண்ணையும் தோண்டணும். அதை என் கண்ணால பார்க்கணும். தர்மத்தை தூங்க வைக்க தப்பான ராகத்துல தாலாட்டு பாடுன நீங்க பாவத்துக்கு பரிகாரமா இந்த காரியத்தை பண்ணி பிராயச்சித்தம் தேடணும். தர்மம் தடம் புரண்டு போகல, தாலாட்டுக்கு மயங்கலங்கிறத நிரூபிக்கணும். முடியாதுன்னு சொன்னா சீக்கிரம் ரங்கம் ஸ்பீக்கிங். ஆமா என்னங்க? ஃப்ரெண்ட்ஸும் போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சீக்கிரம் சொல்லுங்க. பிகான் ஸ்ரீகாந்த், பிகான் ஸ்ரீகாந்த், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மோகனரங்கம், உன் மகன் மேல உள்ள பாசம் மனைவியோட உன்னை மயானம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஏன் சுடுகாட்டையே விலைக்கு வாங்க போறியா? என் மகன் இங்க சொல்லு. என்னங்க விஜயா, இவன் மிரட்டலுக்கு நீ ஏன் பயப்படுற? கோர்ட்ல தோத்து போன வெறியில நம்மள ஏமாத்தி இங்க வரவழைச்சிருக்கான். நம்ம பையலுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா, நீ ஏன் கவலைப்படுற? பாப்பலாம். ஓடி போறதுக்கு இவ்வளவு அவசரமா? பிள்ளை பாசத்தை விட உன் உயிர் அவ்வளவு பெருசா? மிஸ்டர் மோகனரங்கம், அந்த பணம் இப்ப உன்னை காப்பாற்ற முடியாது. உன் பிள்ளை உயிரையும் காப்பாற்ற முடியாது. கூட பிறந்த அண்ணன் மகனையே சாகடித்த இந்த பாவியோட உயிரை காப்பாற்ற முடியாது. இங்க பார் மோகனரங்கம், உன் மகன் நல்லா இருக்கான்னு சொன்னியே, அவனை பார். ஸ்ரீகாந்த், மகன் செத்து கிடக்கிறத பார்த்து தாய் மனசு பதறுதோ? அன்னைக்கு நீ ஆனந்த கொன்னப்போ அந்த தாய் உள்ளம் எப்படி துடிச்சிருக்கும்? இன்னொரு பொண்ணோட வேதனையை புரிஞ்சுக்க முடியாத நீயும் ஒரு பொண்ணா? உன்ன மாதிரி பேய் பெண்ணா பிறக்க கூடாது. அதுவும் தாய தெய்வமா மதிக்கிற இந்திய மண்ணுல பிறக்கவே கூடாது. ஏழைங்க வாயில மண்ணள்ளி போடுற பணக்கார வம்சத்துக்கு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சேன். உன் மக வாயில மண்ணு விழத்தான் போகுதுன்னு அன்னைக்கே சொன்னேன். இப்போ உங்க மக மேல நீங்களே மண்ணள்ளி போடுறத பார்க்க போறேன். போடு போடு. முடியாது, என்னால முடியாது. முடியாது? மண்ண போட மாட்டேன்னு சொன்னா உன் மாங்கல்யமும் பறி போயிரும். போடு போடு. மோகனரங்கம், நான் நியாயத்தை தேடிக்கிட்டேன். ஆமா, நான் நியாயத்தை தேடிக்கிட்டேன். டாக்டர், அவஸ்தை
வருத்தப்படுறவங்க கிட்ட அனுதாபம் காட்டி கடவுளுக்கு அடுத்தபடியா உயிரை காப்பாற்றுற உயர்ந்த தொண்டு செய்ய வேண்டிய நீ கேவலம் பணத்துக்காக அக்கிரமத்துக்கு துணை போயிட்ட. ரங்கா, இரக்கமும் தர்மமும் ஏழைங்க மனசுலதான் இருக்கும். அங்கதான் ஆண்டவனே குடியிருக்கான்னு பெரியவங்க சொன்னதை பொய்யாக்கிட்ட. காசுக்காக கண்ணால பார்த்ததை இல்லைன்னு சொல்லி ஏழை வர்க்கத்தையே அசிங்கப்படுத்திட்ட. இந்த பணக்காரன் போட்ட பிச்சை காசுக்காக வசதி படைச்ச நீங்களும் வாயப்பிழந்து தர்மத்தை தலகுனிய வச்சீங்க. மொத்தத்துல நீங்க அத்தனை பேருமே அயோக்கியர்கள், சமூக விரோதிகள். உங்களை உயிரோட விட்டு வைக்கிறதே பெரிய பாவம். நீங்க ஒளிஞ்சாத்தான் இந்த தமிழ் சமுதாயமே உருப்படும். அடுத்தவங்களை தண்டிக்கிற உரிமை தனி மனுஷனுக்கு இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவுல ஒரு பணக்காரன் புகுந்தான். தப்பு செய்தவன் தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். இது சரியா இல்ல தவறான்னு உங்களிடம் நான் நியாயம் கேட்கிறேன்.